அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாகிவிட்டது. அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதுனத்தில் அமரப்போகிறார். அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதுனமனைக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும், சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த மாத இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 29/12/2025 புதன் பகவான் தனுசுல. அப்போ தனுசு மனையில் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து வக்ரமாக மீண்டும் மிதுனமனையில் அமரப்போகிறார். ஸோ கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோட அதிசாரமாக கடகத்தில் இருந்தார். இப்போ மீண்டும் வக்ரம் அடைந்து மிதுனத்துக்கே வருது. அப்போது உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. சனி பகவான் கடந்த ஒரு 4.5 மாதமாக சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருந்தது. எங்கே? உங்கள் ராசியில் உட்கார்ந்திருந்தார். விரையாதிபதியாக உங்களுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் உங்கள் ராசியிலே வக்ரமாக இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள், அவசர கொடுக்கையாக, அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது டக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அப்போ ஜென்ம சனி நடக்குதுன்னா என்ன? சந்திரன் மேலே உங்கள் ராசிநாதன் சந்திரன் மேலே சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் உட்கார்ந்துருக்கு. அவ்வளோதான். அப்போ உங்கள் மனசு மேலே ஒரு இருட்டு கிரகம் மேலே உட்கார்ந்துருக்கு. உங்கள் மனசை மறைக்க போகுது. மனசில் குழப்பம் வரப்போகுது. குழப்பமான ஒரு தன்மை இருக்க போகுது. அப்போ நீங்கள் மனசை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு குழப்பம் வருது. டிசிஷன் மேக்கிங்கில் யோசித்து எடுக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, ஸோ இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கலந்து ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தை புதுசாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும். ஏன்னா சந்திரன் மறைக்கப்படுகிறார், உங்கள் மனசு மறைக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். விரையாதிபதி உங்கள் ராசி மேலே உட்கார்ந்துருக்கார். செலவு உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு. விரயம் உங்கள் மேலே உட்கார்ந்துருக்கு. அப்போ அவசரப்பட்டு விரயம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. வேலை விரயம், சனிங்கிற தொழில்காரகன். அப்போது வேலையை விட்டுறக்கூடாது. கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. நிதான போக்கு இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவ்வளோதான். மற்றபடி உங்களை ஒன்றும் பாதிக்கப்படுறதில்லை. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னா, இப்போ அதாவது அந்த 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்க போகுது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு தான் ரொம்ப ஒரு மன இறுக்கம் இருக்கும். அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷராகவே இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா இப்போ பூரட்டாதியில் தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். அப்போ புரட்டாதியில் பிறந்த உங்களுக்கு ஒரு
குழப்பம் அதிகமாக இருக்கும். அல்லது யாருக்காவது சனி புத்தி நடந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும். அல்லது யாருக்காவது சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மற்றவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் பாருங்க, உங்க 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அதுக்கப்புறம் இந்த 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல போய் திக்வலம் அடையுது. அப்போது 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இப்போ குடும்பம், தனம், வாக்கு நல்லா இருக்க போகுது, ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அப்போ செவ்வாய்ங்கிறது கோபம் வரக்கூடாது, ஆக்ரோஷம் வரக்கூடாது. அந்த கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகன் தான் செவ்வாய். அப்போ கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். அதே செவ்வாய் பணம் கொடுக்குமா? கொடுக்கும். பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா மனசை மறைத்து எதையாவது செஞ்சிருவீங்க, ஒரு விரயத்தை செஞ்சிருவீங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 16க்கு அப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்க போகுது. செவ்வாய்ங்கிறது தனம், 9ஆம் பாக்யாதிபதி உங்களுடைய பார்வையில். புதனுங்கிறது யாரு? சுகத்தை தரக்கூடியவன். அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில். சுக்கிரன் 8ஆம் அதிபதி கெட்டவன் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கு. சூரியன் 6ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனுடைய பார்வை. அப்போ 6, 8 இணையுது. ஸோ 6, 8 இணையும் போது கவனம் என்ன பண்ணும்? 7ஆம் இடத்தை நசுக்கும். ஸோ 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். அப்போ திருமணஸ்தானத்தை நசுக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் தேவைங்கிறத இந்த இடத்துல நான் குறிக்கிறேன். டக்குன்னு கோபம் வரும், ஏதோ ஒரு வகையில் சஞ்சலவுக்கு உள்ளாகக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன் விட்டு கொடுக்கணும்? 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு. அப்போ 6, 8 காம்பினேஷன் வந்தாலே அந்த இடத்துல ஒரு வலி உருவாக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 6, 8 இணையும் போது நாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ். ஸோ இந்த 6ஆம் இடத்தினுடைய தன்மைக்குள்ளே போகக்கூடாது. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. எதிர்ப்பு, பகைக்குள்ளே போகக்கூடாது. அது பெருசுப்படுத்துங்கிறது சொல்கிறேன். மற்றபடி இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வருமானா பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா குருவின் பார்வை உங்கள் பார்வையில் இருக்குது. அப்போ அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களை மீறி, உங்கள் கண்ட்ரோல் மீறி இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா ஜென்ம சனி உங்கள் மனதை மறைத்து எதையாவது செஞ்சிரும். இதுதான் ஜென்ம சனின்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. மனம் கன்ஃபியூஷன் அடையும், மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. 8ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கும்போது என்ன ஆகும்? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். 8ங்கிறது என்ன? 8ங்கிறது ஒரு பிரச்சனை, ஒரு வலி வேதனை. ஆனால் 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டமும் கொடுக்கும். நிறைய பேர் டிராவலுக்கு உண்டாக்கும். குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். எப்படியோ பணத்தை கொடுக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அகம் சார்ந்த விஷயங்கள், உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய விஷயத்தில் கவனம். பணம் கொடுக்கும். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கையொப்பம் இடுவது, யாரை நம்பி ஷூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடுறத கண்டிப்பாக அறவே தவிர்க்கப்பட வேண்டும் மீனராசி அன்பர்கள். வேலை 6க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது வேலை உண்டு. ஸோ வேலை இல்லாத மீனராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடச்சிரும். ஏன்னா 6க்குரியவன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய பார்வையில் இருக்குது. அப்போது உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால் நிச்சயமாக உண்டாக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளோட உங்களை கூட இருக்கிறவங்க, அதாவது பெரிய பெரிய மனிதர்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், யாராவது ஒருத்தருடைய துணையோடு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்.
குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்குங்க, கரெக்டு, நல்லது. ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, ஏற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கும். ஏன்னா குரு மறுபடி போய் 4ஆம் இடத்தில், உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 8, 12 அப்படிங்கிறது தான் அந்த வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு. அப்போ ராசிநாதனாகிய நீங்கள், குருவாகிய நீங்கள் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன, உங்கள் ஆள் மனதில் நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் உழைக்கணும், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும், வெளிநாட்டில் போய் எதையாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் என்கின்ற இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு அதற்குண்டான அனுமதி, அதற்குண்டான செயல்பாடுகள் உங்களுக்கு அது ஏற்படுத்தும். இப்போ வெளிநாட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக முயற்சி எடுக்கலாம், அது சக்சஸ் கொடுக்கும் கோச்சார ரீதியாக. ஒரே விஷயம், 6ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை என்பது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்கள் மனசு தான் கொஞ்சம் இதாக இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த குறைகளும் ஏற்படுத்த போவதில்லை. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா, முயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கரெக்டாக மேட்ச் ஆகலை, பொருந்தி வரலை அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன், பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது 6, 8, 12ஆம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், சொந்த தொழில் செய்ய வேண்டிய கொடுப்பினை இருக்கா, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.